படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா கடவுளை நம்புங்க, அந்த டெவில் எல்லாம் இந்த படத்துல வேற என்ன சொல்ல வராங்க? அதெல்லாம் தெரியலையே. ஒரு நன்னுக்கான படம்னு சொல்றாங்க. ஆ இது ரியாலிட்டில இப்படி எல்லாம் நடக்குமா? ரியாலிட்டில இப்படிதான் நன்னு இருப்பாங்களா? அப்படிலாம் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. லாக் ஏதாவது இருக்கா படத்துல? அப்படிலாம் லாகா போற மாதிரி ஸ்லோவா இல்ல இல்ல நல்லா தான் போச்சு. ஃபேமிலியா பார்க்கலாமா? பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு படம். என்ன சொல்ல வருது? என்ன மாதிரியான இல்ல நன்னா இருக்கவங்களே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுதாண்டி படம் ஸ்லோவா போற மாதிரி ஏதாவது இருக்கு? இல்ல ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் இன்னும் இதுவும் கதை நல்ல கதை தான். அதான் டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணிருக்காங்க. அதான் அந்த மாதிரி தான் இருக்கு. அதை தாண்டி இந்த படத்துல ஃபேமிலியா பார்க்கலாம். இல்ல ஓகே, பட் ஆனா படம் வந்து புதுசா நடிச்சிருக்காங்க. ஆமா, புதுசா. அவங்களோட ஆக்டிங் நல்லா நல்லா தான் இருக்கு. ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு என்ன இந்த படத்துல பிடிச்சிருக்கு? பொண்ணுங்களை பத்தி பேசிருக்கிறதா சொல்றாங்க. அதான் நான் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சதே இல்லை. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த மாதிரி யோசிக்க வைக்கிறேன். படம் நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க இந்த படத்துல? நன்னா மட்டும் இல்லாம நம்ம நார்மல் லைஃபையும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நன்னோட வாழ்க்கை அப்படியே சொல்லிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. படம் ஸ்லோவா போற மாதிரி அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அப்படிலாம் இந்த ஃபீல் ஆகுது. வேற படத்துல நடிச்சவங்க எல்லாம் புதுமுக நடிகர்கள். நடிச்சவங்க நடிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கப்புறமா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். பொண்ணுங்களுக்கான ஒரு படமா இருக்காங்க. ஆமா ஆமா, பொண்ணுங்களுக்காக இருக்கிற படமா தான். பொண்ணுங்களுக்காக. ஆமா. அதை தாண்டி படத்துல ஃபேமிலியா பாக்குற மாதிரி இருக்கா? ஃபேமிலியா பார்க்கலாமா இந்த படத்தை? இல்ல ஃபேமிலியா பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நானு ஃபேமிலி பார்க்க முடியாது. புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு படம். என்ன ப்ரோ சொல்ல வருது? யாரோட வாழ்க்கையை சொல்ற மாதிரி? எப்படி சொல்லுது, ஒரு தவறு செய்ய போய் அதுல இருந்து அதனால என்ன நடக்குது அதை பொறுத்து சொல்றாங்க ப்ரோ. ஃபேமிலியா பார்க்கக்கூடிய படமா? அது கொஞ்சம் அப்படிதான் ப்ரோ இருக்கு. ஆனா பார்க்கலாம். ஸ்லோவா போகுதா இல்ல எப்படி? இல்ல ப்ரோ, ஓகே, நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஓகே மியூசிக்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ மியூசிக்லாம். நடிச்சவங்க புதுமுக நடிகர். ஆமா ப்ரோ, அந்த எல்லாம் நடிப்பெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதான் இந்த லோக்கல்ல எடுத்துருக்காங்க படம், நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. வேற என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த படத்துல? எப்படி சொல்லுது, அதான் ப்ரோ பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. படம் வந்து ஒரு நன்னோட வாழ்க்கையை பற்றி அவங்க ஆசைப்பட்டதை செய்ய முடியல அப்போ, ஆனால் இப்போ நினச்சபடி செய்யணும். அது பாசிபிளா? அப்படி அப்படி இருக்கிறது அப்படி இருக்கக்கூடாது, ஆனால் அவங்க ஆசைப்பட்டனால அப்படி வந்துட்டாங்க. ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலியானா பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. மற்றபடி படம்லாம் நல்லா தான். வேற என்ன இருக்கு? லாக் ஏதாவது ஸ்லோவா தான் போகுது. அதெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. அதை தாண்டி படத்துல வந்து மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் அந்த அளவுக்கு இல்லை, பிஜிஎம் மட்டும்தான் இருந்தது, அது ஓரளவுக்கு. ஒரு நடிச்சவங்க எல்லாம் புது ஆக்டர்ஸ். நடிப்பெல்லாம் எப்படி? நல்லா தான் இருந்துச்சுண்ணா. படம் வந்து ஒரு போல்டான அட்டம்ப்டாக இருந்துச்சு. பார்க்கலாம். லைக் எல்லாரும் பேசப்படாத டாபிக்கு எல்லாம் நம்ம டேபுவாக வச்சுருக்கோம். இப்போ ஒரு புனிதமானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் மனுஷங்க தான், அதுக்கான ஆசைகள் இருக்கும். அதை பற்றி யாரும் பெருசாக யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதை பற்றி இருங்க பேசுகிற படம் தான். முழுக்க பெண்களுக்கான ஒரு படமா இருக்கா இல்ல எப்படி? அப்படி இல்லைண்ணா, பெண்களுக்கான, ஆனால் அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. இது வந்து பெண்களுக்கான படம்லாம் இல்லை. யார் எந்த பொசிஷனில் இருந்தாலும், பெரிய ஆளாக இருந்தாலும், இல்லை புனிதமான வேலையில் இருந்தாலும், இப்போ நன்னு பற்றி பேசியிருக்காங்க. இதுவே ஃபாதராக கூட இருக்கலாம். எல்லாருக்கும் அவங்களோட ஆசைகள் இருக்கும். ஃபேமிலியா பார்க்கலாமா? பார்க்கலாம்ண்ணா, பார்க்கலாம். அதை தாண்டி எல்லாரும் கனெக்ட் ஆகுமா இந்த படம் பொண்ணுங்களுக்குலாம்? எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா நம்மலாம் ஒரு நார்மலான லைஃப்பில் தான் இருக்கோம். நம்மளுக்கு அது கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. கிறிஸ்டின்ஸுக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு சிலர் வந்து சாட்டனிசம்ன்ற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் சிலர் ஏற்றுக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஓவராலாக சொல்ல வந்த கதை வந்து தேவைப்படுற கதை. மரியா படம் நல்லா இருந்தது ப்ரோ. மரியாவுடைய டைரக்டர் வந்து ஹரிகர சுதன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு மூவியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். லைக் ஒரு மதத்தை சார்ந்து எடுத்தது இல்லாமல் ப்ளஸ் ஒரு உண்மையாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, எதுவும் தப்பாக சொன்ன மாதிரி இல்லை. ஆக்சுவலாக மனுஷ இயல்புல நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம எப்படி எல்லாரும் வாழ்றதுக்கு ஆசைப்படுவாங்க. ஒரு கிறிஸ்டின் நன் பத்தி எடுத்திருக்கிறாங்க. ஒரு நன் லைஃப்ல எப்படி இருக்கும், அவங்களுக்கும் சில உண்மையான ஒரு இதுவெல்லாம் இருக்கும், ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். இல்லை கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராலாம் எனக்கு தெரியல. ஓகேங்களா, நானுமே கிறிஸ்டியானிட்டி ஒர்ஷிப் பண்ணுவேன், ஜீசஸ் எல்லாம் ஒர்ஷிப் பண்ணுவேன். பட் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் அதில் வந்து ஒரு ட்ரூவாக இருந்துச்சு. ஒரு நம்ம ஹியூமன் பீயிங் லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து சின் பண்ணுவோம், திரும்பி இதுவாகி வருவோம், திரும்பி வருவோம். அந்த மாதிரி ஒரு ட்ரூவான ஒரு கதை, லைஃப் ஸ்டோரி தான். படம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இல்லை, கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா, நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ஹீரோயின் பண்ணாங்கல்ல அந்த கேரக்டர் ஒரு நெகட்டிவ் ரோல் மாதிரியே இருக்கும்.
ஆனாலுமே கரெக்டாக பாசிட்டிவாக தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படம் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்பவே தைரியம் வேணும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக தைரியம் வேணும். ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், ஓகேங்களா. பட்டு அதான் மோர் தென் 18+ மேலே பார்த்தா நல்லது. ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா ஸ்டூடெண்ட்ஸாக போய் பார்த்தோம். எந்த அளவுக்கு வந்திருக்கு படம்? எப்படி என்ன சொல்ல வருது இந்த படம்? அந்த அளவுலாம் பார்க்கல ப்ரோ. நல்லா தான் இருந்தது படம். சூப்பராக இருந்தது. படம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. அப்புறமா கொஞ்சம் நல்லா சொல்ல வந்த விஷயங்கள் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக சொல்லிடுறேன். மற்றபடி ஃபேமிலியாக பார்க்கலாமா அந்த படத்தை? ஃபேமிலியாக பார்க்க முடியுமான்னு தெரியல. படி பசங்களாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. நன்னோட வாழ்க்கையை சொல்லதா? ஆமாம், அந்த மாதிரி தான் சொல்லிடுறேன். உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்றது? உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. கிறிஸ்டின்ஸுக்குலாம் மோஸ்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம கூட வந்த பசங்களுக்குலாம் அந்த மாதிரி கனெக்ட். நல்லா